அன்பர்கள் அனைவருக்கும் அடியனது பணிவான வணக்கங்கள். ராகு போல் கொடுப்பார் இல்லை. எப்படி? மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் துலாம். அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் அந்த மேஷம் லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்திலோ அல்லது 9ஆம் இடத்திலோ இருக்க அவரோடு ராகு பகவான் சேர்ந்திருந்தால் அந்த ராகு பகவான் அந்த மேஷம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு பற்பல நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய சுப ராகு ஆவார் மேஷம் லக்னத்திற்கு. அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் விருச்சிகம். அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்திலோ அல்லது 9ஆம் இடத்திலோ இருக்க அந்த செவ்வாயோடு ராகு பகவானும் சேர்ந்து இருந்தால் அந்த ராகு பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு பற்பல நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய சுப ராகு ஆவார். அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் தனுசு. அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்திலோ அல்லது 9ஆம் இடத்திலோ இருக்க அந்த குரு பகவானோடு ராகுவும் சேர்ந்து இருந்தால் அந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு பற்பல நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய சுப ராகு ஆவார். அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் மகரம். அந்த மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த கடகம் லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்திலோ அல்லது 9ஆம் இடத்திலோ இருக்க அந்த சனி பகவானோடு ராகு பகவானும் சேர்ந்திருக்க பிறந்திருந்தால் அது அந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு பற்பல நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய சுப ராகு ஆவார். அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் கும்பம். அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் அந்த சிம்மம் லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்திலோ அல்லது 9ஆம் இடத்திலோ இருக்க அந்த சனி பகவானோடு ராகு பகவானும் சேர்ந்திருந்தால் அவ்வாறு சிம்மம் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ சனியும் ராகுவும் ஒன்றாக சேர்ந்திருக்க பிறந்திருந்த சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த ராகு பகவான் பற்பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய சுப ராகு ஆவார். அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடம் மீனம். அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் அந்த கன்னி லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்திலோ அல்லது 9ஆம் இடத்திலோ இருக்க அந்த குரு பகவானோடு ராகு பகவானும் சேர்ந்திருக்க பிறந்திருந்தால் கன்னி லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலோ அல்லது 9ஆம் இடத்திலோ குருவும் ராகுவும் ஒன்றாக சேர்ந்திருக்க பிறந்திருந்தால் அது அந்த ஜாதகருக்கு பற்பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய சுப ராகு என்பதாகும். அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் மேஷம். அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் அந்த துலாம் லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்திலோ அல்லது 9ஆம் இடத்திலோ இருக்க அந்த செவ்வாய் பகவானோடு ராகு பகவானும் சேர்ந்திருக்க பிறந்திருந்தால் துலாம் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலோ அல்லது 9ஆம் இடத்திலோ செவ்வாயும் ராகுவும் ஒன்றாக சேர்ந்திருக்க பிறந்திருந்தால் அந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு பற்பல நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய சுப ராகு ஆகும் என்பதாகும். அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் ரிஷபம். அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திலிருந்து அந்த சுக்கிர பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்திலோ அல்லது 9ஆம் இடத்திலோ இருக்க அவரோடு ராகு பகவான் சேர்ந்திருந்தால்
விருச்சிகம் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலோ அல்லது 9ஆம் இடத்திலோ சுக்கிர பகவானும் ராகு பகவானும் ஒன்றாக சேர்ந்திருக்க பிறந்திருந்தால் அது அந்த ஜாதகருக்கு பற்பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய சுப ராகு என்பதாகும். அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு 7ஆம் இடம் மிதுனம். அந்த மிதுனத்திற்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் அந்த தனுசு லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்திலோ அல்லது 9ஆம் இடத்திலோ இருக்க அந்த புதன் பகவானோடு ராகு பகவானும் சேர்ந்திருக்க பிறந்திருந்தால் தனுசு லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலோ அல்லது 9ஆம் இடத்திலோ புதன் பகவானும் ராகு பகவானும் ஒன்றாக சேர்ந்திருக்க பிறந்திருந்தால் அது அந்த ஜாதகருக்கு பற்பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய சுப ராகு என்பதாகும். அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் கடகம். அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் அந்த மகரம் லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்திலோ அல்லது 9ஆம் இடத்திலோ இருக்க அவரோடு ராகு பகவானும் சேர்ந்திருக்க பிறந்திருந்தால் மகரம் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலோ அல்லது 9ஆம் இடத்திலோ சந்திர பகவான் இருக்க அவரோடும் ராகுவும் சேர்ந்திருந்தால் அது அந்த ஜாதகருக்கு பற்பல நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய சுப ராகு என்பதாகும். அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் சிம்மம். அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் அந்த கும்பம் லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்திலோ அல்லது 9ஆம் இடத்திலோ இருக்க அந்த சூரிய பகவானோடு ராகு பகவானும் சேர்ந்திருக்க பிறந்திருந்தால் கும்பம் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலோ அல்லது 9ஆம் இடத்திலோ சூரிய பகவானும் ராகு பகவானும் ஒன்றாக சேர்ந்திருக்க பிறந்திருந்தால் அது அந்த ஜாதகருக்கு பற்பல நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய சுப ராகு என்பதாகும். அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் கன்னி. அந்த கன்னிக்கு அதிபதி புதன் பகவான். அந்த மீனம் லக்னத்திற்கு 7ஆம் இடமாகிய அந்த கன்னிக்கு அதிபதியாகிய புதன் பகவான் அந்த மீனம் லக்னத்திலிருந்து 5ஆம் இடமாகிய கடகத்தில் இருந்தாலும் அல்லது அந்த மீனம் லக்னத்திலிருந்து 9ஆம் இடமாகிய விருச்சிகத்தில் இருந்தாலும் அவ்வாறு கடகத்திலோ அல்லது விருச்சிகத்திலோ அந்த புதன் பகவான் இருக்க அவரோடு ராகு பகவானும் சேர்ந்திருக்க பிறந்திருந்தால் மீனம் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ புதனும் ராகுவும் ஒன்றாக சேர்ந்திருக்க பிறந்திருந்தால் அது அந்த ஜாதகருக்கு பற்பல நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய சுப ராகு என்பதாகும். இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதி லக்னத்திற்கு திரிகோணத்திலே 5ஆம் இடத்திலே அல்லது 9ஆம் இடத்திலே இருக்க அவரோடு ராகுவும் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பற்பல நன்மைகளை அள்ளி கொடுக்கும். அதாவது நிறைந்த செல்வம், புகழ், பெருமை, கௌரவம், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, வசதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, மகிழ்ச்சி, எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய வாழ்க்கை, பெரிய மனிதராக வாழ்தல், விஐபியாக முக்கிய மனிதராக வாழ்தல், வாழ்க்கையிலே அளவற்ற அளவுக்கு மிஞ்சிய உயர்வு, அசாதாரணமான வெற்றி ஆகக்கூடிய எல்லா வகையான இன்பங்களையும் சுகங்களையும் தன்மைகளையும் பெருமைகளையும் தரக்கூடிய அந்த சுபராகு ஆவார் என்பதை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.